ஏமா சென்னை போயிட்டு வந்து விதவிதமா 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன். என்னென்ன வாங்கிட்டு வந்தா அதை சொல்லும் முதல்ல. நம்ம செலவுக்கு கை செலவுக்கு 1000 பத்தாவது போடுறதுக்கு தடவை பாத்ரூம்க்குள்ள 50 குளிக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சென்னை போயிட்டு வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். சுகாஸ் வேற இதுல வேற ஆர்வமா என்னென்ன வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஒண்ணும் வாங்கிட்டு வரலைங்க. பொம்மையெல்லாம் ஏற்கனவே 2 மூட்டை கிடக்குதுங்க வீட்டுல. அது நாங்க வாங்குறது இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நாள். அப்புறம் என்னமோ இந்த படம் ஒரு டீச்சருக்கு இந்த படம் எல்லாம் வாங்கினாங்க நண்பர்களே. நான் இந்த படம் எப்போதுமே வாங்கினது இல்லை. பாசிட்டிவ் வைப் அது. அந்த குதிரை ஓடுறது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற இந்த குதிரை வந்துங்க இப்படி ஓடுதுங்களே, நல்லா பாத்துக்குங்க. இந்த குதிரை இப்படி ஓடுதுங்களேங்க நண்பர்களே. நிறைய பேர் வீட்டுல இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்கன்ட்டு இது வாங்கிட்டேங்க. இது 100 ரூபாய்ங்க ஒரு இடத்துல 50 ரூபாய்க்கு. நான் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டேங்க. நம்ம எடுக்கிற போட்டோ கூட இத்தச்சோட லேமினேஷன் போட்டு தருவாங்க 50 ரூபாய்க்கு. சின்னதா தான் தருவாங்க. அப்புறம் வந்துங்க நண்பர்களே, இது என்ன இந்த பஞ்ச கல்யாணி வச்சா நல்லதுங்கிறாங்க நண்பர்களே. என்னை பாரு யோகம் பஞ்ச கல்யாணிங்க யோகராணிகள். இது உண்மையாலுமே யோகமான்னு சொல்லுங்க. ஆனா குள்ளநாரி முகத்துல பங்களாபுதூர் மொட்டையாய வீட்டுல வெளியிலேயே தொங்கிட்டு இருப்பாங்களா. முதல்ல வெகு நாளா இருந்துச்சு. அப்புறம் இப்பதான் காணும். வெளியிலேயே இருந்துட்டு இருந்துச்சு. அச்சோ. அப்புறம் இது வந்து பஞ்ச கல்யாணி வச்சா நல்லதுங்க. யோகமான்னு சொல்லுங்க, எனக்கு தெரியாதுங்க. ஆனா சொன்னங்காட்டி வாங்கிட்டு வந்துட்டேங்க. இந்த 2 100 ஆச்சுங்களா. அப்புறம் இது என்னுடைய ஹேண்ட்பேக் 100 ரூபாய்க்கு. அப்புறம் 6வது நாளுக்கு மட்டும் கிளிப் மட்டுங்க, குசி கிளிப் மட்டும் பொழுது நிக்கும். ஒண்ணு கம்பன் பள்ளிக்கூடத்துல பொழுது நிக்கும் தொலைச்சு போட்டு வந்துருது. எங்க அம்மாலும் தொலைச்சு போட்டு வரதுனால வாங்கிருக்குது. ஆடா ஆகாவலி, நான் தொலைச்சிட்டு வரதில்ல. நீங்க நான் கழட்டி வச்சேன்னா எடுத்துக்கிறீங்க. நான் நீங்க அது என்னங்க அந்த 10 ரூபா அட்டைங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க நண்பர்களே. அதெல்லாம் இங்க வந்து ஒரு கிளிப் சோடி 5 ரூபாய்பாங்க. ஒரு 7-8 கிளிப் ஆனா நல்லா இருந்தது. அது மட்டும் வாங்கி அது வந்து 2 கிளிப் வாங்கிட்டு வந்துட்டேங்களா. 1000 ரூபாய் இல்லைங்க. அப்புறம் 2 ரூபாய் ஒண்ணுதான் வாங்கியிருந்தேன். போற பக்கமெல்லாம் நண்பர்களே கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடறக்க 20 வாங்குறாங்க. பெரிய பெரிய கோயில்லைங்க. ஏன் அப்படி? ஆமா, சாமி கும்பிடறக்க 20 வாங்குறாங்க. 2 கோயில் அப்படி வாங்கினாங்க. உள்ள போய் சாமி கும்பிடறக்கு மட்டும் 20 வாங்கினாங்க. அப்புறம் வந்து இங்கிருந்து போனோம்னா மருவத்தூர் போய் சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டாங்க. 50 ரூபா கொடுத்து ஒரு பக்கம் குளிச்சுட்டு நீட்டா குளிச்சுட்டு போய் நல்லா சாமி தரிசனம் பண்ணிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அங்க கோயிலுக்குள்ள அப்புறம் 50 10 20 காணிக்கு போட வேண்டாமா? சும்மா வர முடியுமா சாமி கோயிலுக்குள்ள போயிட்டு? ஒரு கல்பூரம் பத்த வைக்கிறது இல்ல. அப்புறம் நான் அங்க கும்பிட்டுங்க. அப்புறம் நேர் போய்ங்க. அது எங்கீங்க செங்கல்பட்டு கிட்ட காலபைரவர் கோயிலுங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. சுத்தி வரம் நிறைய காலபைரவருங்க. அப்புறம் ஒரு பெரிய லிங்கம்ங்க. அதுக்கு பின்னாடி காலபைரவருங்க. அதுக்கு 10 ரூபாய் கொடுத்து டம்ளர் தண்ணி கொடுத்தாங்க. அதை வாங்கி 2 பாதம் இருக்குதுங்க, சாமி பாதம். அதுக்கு நாமளே கையால அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி கும்பிட்டு சூப்பரா இருந்ததுங்க. அது நல்லா வேடிட்டு வந்தே. சுகாஸ் வேற நாய் கடிச்சது. நாய் கடிச்சதுக்கு வேண்டாத வந்துட்டுனா பாப்பா. காலபைரவர் கோயிலுக்கே போயிட்டு அதை வேண்டாம வந்திருக்கிறேன். உனையும் 2 தடவை கடிச்சது இல்ல. அது நல்லா வச்சிருக்கோம் மட்டும் கும்பிட்டேன். அது கும்பல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதை கடிச்சதுக்கு நீ தனியா கும்பிட்டு இருக்கலாம்லன்னு. அது ஞாபகத்துக்கே வரலையே. இனிமே அப்படி நடக்க கூடாது. அதனால எந்த பிரச்சனையும். அதான் நாய் கடிச்ச குடும்பத்துக்கு சரியில்லைனாங்களோ அதுக்கு சொன்னேன். ஆமா, அது எனக்கு தெரியவே இல்லை. அது நான் ஆனா சிவன் ராத்திரி அன்னைக்கு அங்க காலபைரவர் வேணுன்னு அதை நினைச்சு வேண்டிட்டு தான் வந்தேன். நாய் கடிச்சதுமே மறந்துட்டேன். குழந்தையில எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்கோன்னு, உலக மக்கள் எல்லாத்தையுமே நல்லா வச்சிருக்கோன்னு வேண்டிட்டு. அப்புறம் மறுபடியும் 108 திவ்ய தேசம் கோயிலுங்க. அது நல்லா இருந்துச்சு. 108 திவ்ய தேசம்னா பெருமாள் நிறைய 108 பெருமாள் இருக்கும் போல இருக்குதுங்க. ஆனா என்னில்லைங்க கும்பிட்டேங்க. அது கும்பிட்டு நேர் போய்ங்க மாநாடு முடிச்சுட்டுங்க. நைட்டு எம்ஜிஆர் சமாதி, அப்புறம் அம்மா சமாதி, அப்புறம் அறிஞர் அண்ணா சமாதி, அதுக்கு அந்த கலைஞருங்க. அதை பார்த்துட்டுங்க. அப்புறம் மறுபடி அப்படியே பஸ்லயே வந்துட்டு இருந்தாங்க. வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டியா? நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன். இன்னொன்னு வேஸ்டா போச்சு. 3 வேளையும் சாப்பிட்டேன். ஒரு துளியும் கூட கெடுல. அட பாவி, 3 வேளைக்கு சாப்பிட்டியா? 3 வேளைக்கு மிச்சமா போச்சு. கொடுமை. நான் கொஞ்சம் தான் போட்டிருந்தேன். அதையே சாப்பிட முடியறது இல்ல. கப்பல் போட்டு அவசர அவசரமா கொஞ்சோண்டு ஸ்பூன்ல தின்ட்டு அவ்வளவுதான். அப்புறம் ஒரு சாப்பாட்டை அடுத்த நாள் காலையில எடுக்கிற சும்மா அப்படியே பிசுநாட்டு ஆயிடுச்சு. அருமையான சாப்பாடு. அப்ப போனதுனால கெட்டு போச்சு. போட்டு சூடா போட்டு போயிட்டோம்ல. அப்புறம் மறுபடியும் நண்பர்களே
வந்து சிதம்பரத்துல 3:30 மணிக்கு வந்தாச்சு. உடனே போய் ஒரு ரூம்ல போனா அதான் கடையில சாப்பிட்டியல்ல ஏதாவது அதைக்கு சொல்லு. சொல்ற வரிசையே சொல்லிட்டு வந்தாதான் நண்பர்களுக்கு புரியும். அப்புறம் வந்து சிதம்பரத்துல 3:30 மணிக்கு வந்துருச்சா பஸ். அப்புறம் போய் ஒரு ரூம்ல 50 ரூபா கொடுத்து குளிச்சுட்டு போய் 5 மணிக்கு நட திறந்துருவாங்க. போய் பார்த்தா 6 மணி வரைக்கும் காவல் காத்துட்டு இருந்தோம். 6 மணிக்கு திறந்தாங்க டக்குன்னு. அப்புறம் அங்க சூப்பரான பெருமாள் அந்த காரமட ரங்கநாதர் இந்த ஸ்ரீரங்கத்துல படுத்திருக்க மாதிரியே என்ன தில்லை கோவிந்தராஜ பெருமாள் சூப்பரா இருந்துச்சு. அதை தரிசனம் பண்ணிட்டுங்க. அப்புறம் தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் நடராஜருங்க தில்லை நடராஜருங்க சிதம்பரத்தில் நடராஜர் நடனம் ஆடுவார்ல அது சிலை வடிவில் சிலை மட்டும்தான் இருந்ததுங்க. ஆனா சிலைன்னா அந்த செம்பு சிலைங்க. செம்பு சிலையில் இப்படி ஆடிட்டு இருக்கிறாருங்களே இப்படி பெஸ்ட் அழகா அதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு 20 ரூபாய்க்கு வில்வத்தலா வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நெய் தீபம் போட்டு கும்பிட்டு நல்லா வந்துட்டோமா திருப்தியா. அதுக்கு அடுத்தது வந்து சீர்காழியில போய் அதை இந்த திருஞான சம்பந்தருக்கு நாணப்பால் கொடுத்தது அங்கதானவாமா அந்த குளக்கரையில. அதனாலதான் அந்த வயசுலயே திருஞான சம்பந்தர் பேரும் புகழும் அத்தனை பேரும் புகழும் வாங்கியிருக்கிறாரு. தாயாரே திருவிடை நாயகி. அந்த தாயார் பேர் திருவிடை நாயகி. ஈஸ்வரர் பேர் திரிபுரேஸ்வரர். அப்புறம் அதை நல்லா கும்பிட்டு சூப்பரா இருந்துச்சு. அது செம்மையா இருந்துச்சு. எனக்கு அந்த ஈஸ்வரரும் அந்த திருவிடை நாயகியும் கும்பிட்டு அங்கதான் நாணப்பால் கொடுத்ததாமா. அந்த குளக்கரையில் அப்படியே தெப்பக்குளம் சூப்பரா தண்ணி வழியே இருக்குது. அழகா அந்த குளக்கரையில தான் வந்து நாணப்பால் கொடுத்ததாமா. அதை ஒரு ஆள் சொல்லிட்டே இருந்தது, இங்கதான் வந்து திருஞான சம்பந்தருக்கு நாணப்பால் கொடுத்தாடா, இங்கதான் இந்த இடத்துலதான் அப்படின்னு. அப்புறம் அதெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிட்டுமா. அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரர் கோயில். அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன். புன்னைநல்லூர் மாரியம்மன் புகழை பாடுவோம் அப்படின்னு கூட பாட்டு வருங்களோ. அந்த தாயார் கும்பிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில், அதை கும்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் போயிட்டு சாமி பார்க்கவே இல்லை. நான் 3 மணி நேரம் லைன்ல நின்று அடங்க அப்பா குறைஞ்சது 1 கிலோமீட்டர் தூரமே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி வளைஞ்சு 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 போய் கடைசியில் சாமி. எத்தனை பேர் போனீங்க? எங்க பஸ்ல வந்து அதே கூட இத்தனை ரூபாய்க்கு இத்தனை கோயிலுக்கு கூட்டிட்டு போய்க்கிறாங்க வேற என்னமோன்னு சொன்னாங்க. அதனாலதான் டிக்கெட் ரேட் கம்மியா வந்துருக்குதான் பார்த்தேன். 1000 15 பேரெல்லாம் இப்படி போயிருந்தீங்கன்னு இன்னும் வச்சா வந்திருக்கு. ஒரு ஸ்கூலுக்கு 1000 நான் ராமேஸ்வரம் போயிட்டு வரைக்கும் 3200 என்னமோ கேட்கலையா. அப்புறம் மறுபடியும் அப்புறம் போய் சாமி பார்க்கலான்னு இப்படிங்கிற போது போங்க போங்க போங்கன்னு போலீஸு சாமி நல்லாவே வாக்குல ஸ்ரீரங்கநாதர். அதுவும் இருட்டாவும் இருக்குது, கண்ணுக்கே தெரியல எனக்கு. அதுதான் ஸ்ரீரங்கநாதரை பார்க்காத வந்து எனக்கு செமையான வருத்தமா இருக்குது. அதுதான் கடைசி நண்பர்களே. அப்புறங்க நான் வந்து கோயிலுக்கெல்லாம் 20 போட்டுங்க. அப்புறம் இந்த குதிரை இது ஒரு டைம் காயத்ரிக்கு எனக்கெல்லாம் அந்த ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்தேன். ஆமாங்க நண்பர்களே, இது மாதிரி 3 பேருக்கும் ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்தேன். இப்பெல்லாம் நான் தாங்க பொம்மையே வாங்க வேண்டான்ற, அது வேஸ்ட் ஆகுது. அந்த ஹேண்ட்பேக்கையும் எல்லாம் வச்சு தொலைச்சு கட்டிட்டாங்க. நான் ஒருத்தி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹேண்ட்பேக் வச்சுன்னு காலையில தான் ஸ்கூல்ல கொண்டு போய் அது எங்க ஆயா அக்கறை போட வேண்டாங்க டீச்சர், ராசியான ஹேண்ட்பேக் அது வச்சுட்டு அதையும் அந்த ஆயா வச்சிருச்சா அப்படின்ட்டாங்க, கீழே போட வேண்டான்ட்டாங்க. அப்புறம் வந்து இந்த குதிரையும் இந்த பஞ்சகல்யாணியும் நல்லதான்னு சொல்லுங்க. கடையில என்ன சாப்பிட்ட அதை சொல்லு, கடைசி வரைக்கும் சொல்லாம. நைட் வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்துல 30 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டேன். அதுதான் அந்த இட்லி காசுமே என்னுடைய எங்களுடைய ஹெல்ப்பர் கொடுத்தாங்க. எனக்கு சில்லறை இல்லைன்ட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். இது அதுதான் நீ சாப்பிட்டதே. அதுதான் நான் கடையில் சாப்பிட்டது. அப்புறம் கரும்பு ஜூஸ் 20 ரூபாய் மட்டும்தான். 3 நாள் போயிருக்கிறேன். 3 நாள் போனது இந்த 50 ரூபாய் மட்டும்தான் நண்பர்களை நான் செலவு பண்ணது. எனக்கு கோவில் எல்லாம் எங்கேயும் சாப்பிடலையா? எங்கேயும் அன்னதானம் சாப்பிட கிடையாது இந்த தடவை. அப்புறம் இப்படி வந்தீங்கன்னா எப்படி பண்ணீங்களா? வேஸ்ட். 30 ரூபாய் பிரியா சொன்ன மாதிரி சென்னையே போனாலும் ஒண்ணும் சாப்பிடாம தான் நீ வருவ. 1 ரூபாய்க்கு கூட ஒரு தடவை ஒண்ணுமே இதுல வேற காசு கொடுத்து விடுன்னு சொன்னா ஒரு தடவை 1 ரூபாய் கூட 1 ரூபாய்க்கு கூட வாங்கி சாப்பிட்டீங்களீங்க. இந்த தடவை 20 ரூபாய்க்கு கரும்பு ஜூஸ் 30 ரூபாய்க்கு இட்லி. அருமை அருமை. அந்த ஆயாவுமா வந்தாங்க சென்னைக்கு. வெங்காயம் வெள்ளை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துக்குங்க. சென்னை வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்து பொருட்களை பார்த்து கொள்ளுங்கள். ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். வணக்கம் நண்பர்களே.